எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக நமக்கு எந்த விதத்தில் கர்த்தர் உதவி செய்கிறார் என்று நாம் இதை பார்ப்போம். விசுவாசத்தினால தான் நம்ம பிழைப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கும்போது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆதாம் பாவம் செய்தபோது அவனிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். ஆதலால் அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாக, தேவனுக்கு அவனுக்கு எந்த விதமான உறவு இல்லாதவனாக, தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பாதுகாப்பு இல்லாதவனாக, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் இருந்தான் பாருங்கள். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்படும் போது என்ன செய்கிறது? ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த உடனேயே விசுவாசிகளுக்கு நேரிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது. அதாவது இதை இப்படி நான் சொல்கிறேன், ஆதாம் இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த பிறகு வேறொரு தேற்றரவாளனாக அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் தான் இயேசு பரிசுத்த ஆவியானவர். எங்கே நான் இதை திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. அதாவது இதை புரிஞ்சிட்டாவே நிறைய விசுவாசத்திற்கான தடைகள் நீங்கும் நம்புகிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்கும்னு நான் நம்புகிறேன். எங்கே இதை நீங்கள் மறுபடியும் கவனிங்க. ஆதாம் பாவம் செய்தபோது பரிசுத்த ஆவியானவரை இழந்தான். அப்படி பைபிளில் போடலே நீங்கள் சொல்லலாம், ஆனால் நடந்தது அதான். எப்படி தேவனோடு கூட அவன் ஐக்கியமாக இருந்தான்? இங்கே பாருங்கள், நீ நல்லா கவனிக்கணும். ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது தன்னில் தான் ஜீவன் உள்ளவனாக உண்டாக்கப்படவில்லை. பிதாவாகிய தேவனும் இயேசுவும் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர்கள். அப்படி தான் யோவான் 5:26 சொல்லுது. நான் எடுத்து வாசிக்கிறேன். யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா விளங்குதா? பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அதாவது அவர் விருப்பப்படி எதை வேணாலும் செய்ய முடியும், யாருடைய உதவியும் தேவையில்லை. அதே போல் குமாரனாகிய இயேசுவும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். குமாரனும் அதே போல் இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் கிருபை அளித்திருக்கிறார். ஆனால் மனுஷன் அப்படியாக சிருஷ்டிக்கப்படவில்லை. மனுஷன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவனாக எதை வேண்டுமானால் தான் விரும்பியபடியெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவனாய் ஆதாம் உண்டாக்கப்படவில்லை. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவையாக இருந்தது. ஆதாம் தான் விரும்பினால் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்டாக்கப்பட்டிருந்தான். அவன் பாவம் செய்தால் மரிச்சிருவான். ஆனால் பிதாவாகிய தேவன் மரிக்க முடியாது, இயேசுவும் மரிக்க முடியாது. இயேசு பூமியில் அனுப்பப்பட்ட போது அவர் தனக்கு இருந்த மகிமை அதிகாரம் எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஒருவேளை இவர் பாவம் செய்தால் மரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில், அல்லது உலகத்தின் பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது அதனால் மரிக்கக்கூடிய நிலைமையில் இயேசுவானவர் பூமியில் அனுப்பப்பட்டார். மரிக்கக்கூடாதவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் செய்தான்னா மரிக்கலாம். இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அவன் விரும்பினால் அவன் மரிக்காமல் இருக்கிறதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், அல்லது மரிக்கிறதற்காக அந்த மரணத்துக்கு ஏதுவான விருட்சத்தின் கனியை புசிக்கலாம்.
இந்த ரெண்டும் அவனுக்கு முன்பாக வாய்ப்பாக வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சான், மரிக்கணும்னு தீர்மானித்தான். சிலருக்கு இதை சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் மரிக்கணும், கடவுள் முன்னாடி இருக்க எனக்கு பிடிக்கல. சிலர் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியேறி ஓடி போவாங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டில் இந்த அப்பா அம்மாவோட இருக்க முடியாது அப்படின்னு. சிலர் போய் சாகரேன்னு செத்தே போயிடுறாங்க. ஆக இந்த மாதிரி மனநிலை. ஆதாம் மரிக்க தீர்மானித்து விட்டான். அவன் வஞ்சிக்கப்படவில்லை என்று வசன திட்டமாய் சொல்லுகிறது. வஞ்சிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு இந்த பழத்தை சாப்பிட்டா சாவோம், பிசாசுக்கு பாவத்துக்கு அடிமையாகும், நரகத்துக்கு போவோம், எல்லாம் தெரிந்து அப்படி ஆனாலும் பரவாயில்லை என்கிறது தானே ஆதாமுடைய ஐடியா. அப்படி மரிக்கும்போது அப்போ மரிக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும் இல்லையா? அதாவது மரணத்துக்கு அவன் மரிக்கவும் முடியும், ஜீவனோடு இருக்கவும் முடியும். ஜீவனோடு இருக்கணும்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். மரிக்கணுமானா இந்த மரணத்துக்கு ஏதுவான கனியை புசிக்கணும். இப்போ அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் மரிக்க முடியாது. அவன் மரணத்துக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் இவன் விரும்பினால் மரிக்கலாம். எப்போ? அந்த மரணத்துக்கு ஏதுவான கனியை புசிக்கும்போது. சரி, அப்போ எப்படி அவன் தேவன் அற்றவனாக ஆக முடியும்? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியும்? தேவனோடு கூட இல்லாமல் எப்படி தனியப்பட்ட ஆளாக மாற முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்த போது அவனோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க இப்போ அடுத்தது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக விளங்கும். ஏன்னா இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த உடனேயே உடனடியாக நடந்த முதல் காரியம், புதிய வேறொரு தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேல் இறங்கினார். இப்பொழுது தேவன் இம்மானுவேலராய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் யுத்தம் பண்ண நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். யார்? எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நல்ல போதனைகளை கொடுக்கிறாருன்னு பாருங்க. அதாவது மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால பாவத்து நிமித்தம் இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு இங்கே இல்லையா, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரேன்னு நினச்சா, இல்லை அவர் அங்கே போனாலும் நீங்கள் நீதிமான் தான் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் என்று நீதியை குறித்தும், அப்புறம் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டானே, அதனால் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். இயேசு சொன்னபோது வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னா, இப்போ இவர் தேற்றரவாளன் இந்த சீஷர்களுக்கு. நான் போயிடுவேன்ப்பா, வேறொரு ஆளை அனுப்புகிறேன், எனக்கு பதிலாக வேறொரு ஆளை அனுப்புகிறேன்னாரு. அந்த வேறொரு ஆள் யார்? ஆதாம் பாவம் செய்தபோது விலகி போனாரே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இங்கே ரட்சிக்கப்பட்ட இடத்துல வருகிறார் என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இதை புரிந்து கொண்ட உடனேயே ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று யார்? நாம் பெற்றுக்கொண்டோம். ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆதாமே அவனுடைய வாழ்நாள் காலங்களில் இதை விசுவாசிச்சிருந்தான்னா அவன் மரித்து நரகம் போகாமல் பரலோகம் போயிருந்திருப்பான். இது நமக்கு தெரியாது. அவன் விசுவாசித்தானா விசுவாசிக்கலையா நமக்கு தெரியாது, பைபிள் அதை சொல்லலை. ஆனால் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அதெல்லாவற்றையும் ஆபிரகாம் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த எல்லா நன்மைகளும் நமக்கு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமும் மரியாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் கொண்டு வர்றதுக்கு
சூப்பராக விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதின்லாம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ மரியாள் விசுவாசித்தாள், ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான்? என் குமாரனை கொடுத்தா அவர் குமாரனை தந்துட்டு போகிறாரு, அவர் நேரம் வருவார், ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாக இருந்தான்னு இயேசு சொன்ன ஒரே வார்த்தையில் தொகுப்பாக அநேக சத்தியங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. அப்படி விசுவாசித்து ஆபிரகாம் இயேசுவை பூமியில் கொண்டு வர்றதுக்கு வழி திறந்தான். அதே போல் மரியாள் இயேசுவை சரீரத்திலே ஒரு மனுஷனாக பிறப்பிக்கிறதற்கு அவள் விசுவாசித்தாள். அவர்களுடைய விசுவாசம் மிக பெரியது. இப்பொழுது இயேசுவை பூமியில் வர வைக்கிறதுக்கு அவங்க விசுவாசித்தாங்க. இப்போ இயேசு வந்தார், அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினால தன் ஜீவனை கொடுத்தாரு, உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நாம் பிறந்தப்போ பாவியாக பிறந்தோம், பாவியாக வாழ்ந்தோம். இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனேயே அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக சீஷர்கள் மேல் இறங்கிய பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மீது இறங்கி இருக்கிறார். இறங்கி இருக்கிறாரா, இறங்குவாரா? இறங்கி இருக்கிறார்னு சொல்கிறது ரொம்ப சரி. அதாவது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவரும் சரி, இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவோம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிட்டீங்க. உங்கள் மேலே எந்த பிசாசுக்கும் எந்த வியாதிக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த சாபத்துக்கும் உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. இதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கறதுனால விசுவாசம் வரும்னு சொல்லப்படுகிறது போல் அடிக்கிற அடியில் அம்மி நகரும்பாங்களே, அதுபோல் அடிச்சினாலும் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை ஏற்றிடுறதுன்னு நான் தீர்மானத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஆதாம் இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக நீங்களால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்துவிட்டார். பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அபிஷேகம்ங்கிறது வித்தியாசம்தான். ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் தான் அனல் மூட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது அவருடைய வேலையாக இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் 100க்கு 100 உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்த போதுமானவர். அதாவது வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பூரணமான ஒரு திருப்தியோடு கூட இருக்கணும். எப்போ வரும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் வந்துடுறார். அது மாத்திரமில்ல, அவனுக்கு குடும்பம் ஒன்று இருக்கிறது. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கூட அவங்களுடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் விசேஷமாக கல்யாணம் பண்ணவங்க, கணவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் எல்லாரையும் திருப்தியாய் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவராலே. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்ந்திருக்கிற பகுதிகளில் சகல ஜாதிகள் மேலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு பலிக்கும் என்று அந்த உபாகம் 28 முதல் 14 வசனத்தில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சும்மாவா எழுதியிருக்கு? சரி, அதே ஒன்று எழுதி இப்போ வாசிச்சிருந்த பயில கொஞ்சம் சமாதானமாக இருக்கட்டும். அப்படியா எழுதினார்? ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக வீட்டிலையும் வெளியிலையும் போகையிலும் வருகையிலும் உங்களுடைய சாப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னவர், சத்துருக்கள் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்றவர், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னவர், நீ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னவர், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதினாலே பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொன்னவர், வாளாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னவர். அதில் சகல ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்குது. பார்த்தீங்களா? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களின் தொகுப்பு தான்
இந்த உபாகமம் 28 முதல் 14 வசனங்கள், இவை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேவன், பிதாவாகிய தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த, மேன்மையான, உன்னதமானவர். இந்த மனுஷன் பாவத்து நிமித்தம் தேவனுக்கு விரோதி, துரோகி. ஆனால் இயேசுவானவர் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டதுனால 2 பேரையும் ஒன்றா சேர்த்து விட்டார். இப்போ அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, உறவு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொண்டு தரக்கூடியவர். அதை பாருங்கள், நான் இப்போ இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 என்ன எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளையா, எப்படி தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி ரட்சிக்கப்படுறதுங்கெல்லாம் பற்றி நீங்கள் வாழ்ந்து காட்டுறதும் இல்லை, சாட்சியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை எப்போ வந்தது? 2வது அதிகாரத்தில் சீஷர்கள் மேலேறியில் காத்திருந்த போது, அந்த 50வது நாள், அந்த நாள் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி பார்த்தோம். இப்போ இந்த முதல் அதிகாரம் 8வது வசனத்தில் அப்படி வருவார், அதனால் காத்திருங்கன்னு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போதுன்னா என்னைக்கு? 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். அது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருப்பேன். எப்படியா? பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ தேவனோட கூட நம்மளை லிங்க் பண்ணி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனிடத்துலேருந்து எந்த ஆசீர்வாதம்னாலும் கிடைக்கும். என்னென்ன ஆசீர்வாதம்? இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தவை. நம்முடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும் அவர் அங்கே சுமந்துக்கிட்டாருன்னா, அப்போ இங்கே மீதி பாவம் ஒன்றும் வச்சுட்டு போகலை, மீதி சாபத்தையும் அவர் வச்சுட்டு போகலை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி தானே. அப்போ உலகத்தோடைய எல்லா பாவத்தையும் சுமந்துட்டாருன்னா அவர் சுமக்காத என்ன அங்கே ஒன்று இருக்குது? இல்லை. அவர் எல்லா சாபங்களையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொன்னாரே, அப்படி எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கிட்டாரே. அவர் ஏற்றுக்கிறாத வேறு ஏதாவது சாபம் உங்கள் பூமியில் இருக்கா? இல்லையே. எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டபடியாலே இப்போ தனிப்பட்ட விதத்தில் எந்த பாவமும் இல்லை, சாபமும் இல்லை. அதுக்கப்புறம் வேணுன்னா இந்த விசுவாசி பாவம் செஞ்சாதேன். அதனால தான் சொன்னார், இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி விட்டார். ஆக பாருங்கள், பரிசுத்த ஆவி வரும்போது தேவனோட கூட நீங்கள் ஐக்கியமாகிடுறீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் கொண்டு தர வல்லவர். எப்போது? அந்தந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி அது எனக்கு உண்டாகட்டும்னு சொல்லும்போது. ஏன்னா விசுவாசத்தினாலே மனிதன் பிழைக்கிறான். அவன் சொல்கிறான், அந்த எபேசியர் 1 அதிகாரத்தில் எழுதியிருக்குல்ல, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபு 1 அதிகாரத்தில் அவர் எல்லா நன்மையும் கொடுக்கிறவர், ஆனாலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் இரு மனம் உள்ளவன். ஒரு நேரம் சந்தேகப்படுறது, ஒரு நேரம் விசுவாசிக்கிறது. எப்படி? இரு மனம் உள்ளவன்னா என்ன அர்த்தம்னா வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எவ்வளவு? திரும்ப சொல்லுங்க, எவ்வளவு? யாவருக்கும், கொஞ்சம் பேருக்கா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ தேவன் எப்படிப்பட்டவரா? கேட்டால் சம்பூர்ணமாக கொடுப்பாராம். எவரையும் வயனையும் ஏன்டா நீ இப்படி கேட்குற அப்படின்லாம் வைய மாட்டாராம். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கிடைக்கும். ஞானம் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் மலையை பிடிங்கிட்டு போனால் போயிடும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க கடவன், கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். எப்படி இரு மனமுள்ளவன்? ஒரு நேரம் விசுவாசிக்கிறான், அப்புறம் ஒரு நேரம் சந்தேகம் வந்துடுது. பாருங்கள், தண்ணீரில் இறங்கின போது கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு பேதுரு தண்ணீரில் இறங்கின நடந்தான். ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்தானோ இல்லையா, சந்தேகம் வந்துருச்சு, மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஆக சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நம்மை அநேக காரியங்களை குறித்து, வசனங்களை குறித்து சந்தேகப்பட வைக்கிறது. சில சமயத்தில் உறுதியாக இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு அநேகர் சொல்கிறத பார்க்கலாம். கர்த்தர் சொல்லியிருந்தாலும் சரி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உறுதியாக சில ஆட்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சமாரியாவில் ஒரு யுத்தம் வந்தது அங்கே. அதனால் சமாரியாவை உள்ள பட்டணத்துக்குள்ளே எல்லாம் தாழ்பால் போட்டு உள்ளே இருக்கிறாங்க. வெளியில் எதிரிகள் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து சாப்பாடு வராது, தண்ணி வரா, பெரிய பிரச்சனை. இங்கே வீட்டுக்குள்ள, இங்கே சமாரியாவுக்குள்ளே இருந்ததெல்லாம் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. இப்போ ஒரு கழுத தலை 70 காசுக்கு விற்கிது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறான், நாளைக்கு இந்நேரம் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கும்னு சொன்னால், ஏன்னா இது நம்புகிற மாதிரியா இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான். அதாவது என்ன சொல்லிவிட்டான், வானத்தின் பலகடிகளை மதகுகளை திறந்தால் கூட இது மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், இது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைங்க, கர்த்தர் சொல்கிறாரு நாளைக்கு இப்படி நடக்கும்னு. ஆனால் இவன் சொல்கிறான், உறுதியாக சொல்கிறான், வானத்தின் ஏன் கர்த்தரே திறந்தால் கூட இது மாதிரி நடக்குமா அப்படின்றான். அப்போ இந்த உலகத்தில் உறுதியாக நம்ப மாட்டேங்கிறவங்க இருக்கிறாங்க, சரி நம்பலான்னு சொல்கிறவங்க இருக்காங்க, டவுட்டில் நடந்துச்சுன்னா சந்தோஷம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரியா அல்லேலூயா அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த கூட்டத்தில் எந்த கூட்டம்னு நம்மளை நிதானிச்சிக்க வேண்டியதேன். இருமனமுள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி ஞானம் வேணும்னு கேட்டால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவன், ஆகிய எவ்விதத்தில் சந்தேகப்படாமல் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா இந்த சந்தேகம் வந்தவன் அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன நம்மக்கிட்ட பேசுகிறாரு, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு, வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வர்ற காலங்களில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ வருங்காரியங்கள்லாம் சொல்கிறாருன்னா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அடுத்த வருஷத்தில், 5 வருஷத்தில், 10 வருஷத்தில் எதெல்லாம் நடக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னால் நம்பணும்ல. எங்கே நான் அதை வரியை வாசிக்கவா? யோவான் 16:43 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். ஏன்னா பைபிளில் இருக்க சகல சத்தியம்னா தேவன் எப்படி சத்தியவரரோ அப்படி தேவனை பற்றிய சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிக்கிறவராய். எனக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரியுங்க, அப்படி இல்லை. தேவனை பற்றிய சத்தியம்னா தேவனையே அறிந்து கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட காரியங்களை உங்களுக்கு கொடுக்குறார். இந்த உலகத்தாருக்கு தான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தெரியல. ஆனால் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு எழுதியிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர். அதனால் அவர் போதிக்கிறாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், கவனிங்க. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க.
பிதாவுடைய யாவையும் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்ககிட்ட போதிப்பார். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:43 அந்த கடைசி பகுதி, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வாழ்க்கையில் என்ன வருது, இப்போ மோசைக்கு என்ன வந்துச்சுங்கிறத நமக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுபோல் இங்கே நமக்கு செய்வாருங்கிறப்ப அது வேற. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்கிறாருங்கிறது, மோசைக்கு அங்கே என்ன செய்யணும்னு சொன்னாரோ, எப்படி போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொன்னாரோ, அதுபோல் அவனுக்கு பேசினார். நமக்கு என்ன, நம்ம என்ன எகிப்துக்கா போகிறோம்? ஆனால் எகிப்தை போல் நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது. இந்த தேசம் புறஜாதிகள் தேசம், இது ஒரு எகிப்தை போல் இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுகை செய்கிறவர்கள் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியங்களையும் முறியடிப்பதற்கு நீங்கள் ஒரு மோசையை போல இருக்கலாம். அப்படி தானே இன்றைக்கி ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அங்கே மோசைக்கிட்ட கர்த்தர் 10 வாதையை பற்றி பேசியிருந்தார். அப்படியெல்லாம் செஞ்சால் தான் அவங்க விடுதலை பண்ணுவாங்கன்னு, இஸ்ரவேலரை விடுதலை பண்ணுவாங்கன்னு. இன்றைக்கி நம்மை சுற்றிலுமாக இருக்கிற விசுவாசிகள் அவங்கள எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் கிடக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இன்றைக்கி நீங்கள் நானும் விசுவாசிக்க கூடுமானா, அப்பேற்பட்ட உபத்திரவத்தில் கிடக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலரை ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ரட்சிக்கப்படாமல் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறதுல வேஸ்ட்டு. ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்படிப்பட்டவங்க இன்னும் விவரம் தெரியாமல் சில இக்கட்டுகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசு அவர்களை ஏதோ ஒரு சாபத்தில், தகாத விதத்தில் அவங்கள அடிமைத்தனத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இவங்களுக்கு விவரம் தெரியலங்கிற ஒன்று தானே. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு நாம் உதவியாக இருக்க முடியும். சத்தியத்தை சொல்லியும் விவரத்தை சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் பிசாசு அப்பாலே போ அப்படி சொல்லி அவனை விரட்டி விட்டு இவர்களுக்கு விடுதலையும் உண்டாக்க முடியும். அந்த வேலையை தான் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் அந்த காலங்களில் செஞ்சாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார். அதனால் இதை பற்றி நமக்கு சந்தோஷம் தானே. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது, இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு, இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்பணும். என்ன செய்யணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் நீங்கள் சொல்லணும். எந்த விதத்தில் நான் உலகத்தோட ஒத்து போகலை. மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க, ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது. சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். 2வது, உலகத்துக்கு ஒத்து போகக்கூடாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகட்டும், மறுரூபமாகுங்கிறார். இப்படி ஆகிட்டா நீங்கள் இயேசுவை போல் அங்கேருந்து செயல்படலாம். ஒரு குட்டி கிறிஸ்து போல் நீங்கள் செயல்படலாம். நீங்கள் இயேசுநாதர் கிடையாது, நானும் இயேசுநாதர் கிடையாது. ஆனால் இயேசுநாதரை போல் ஒரு ஆளா? அவர் வேறங்க, இயேசுநாதர் வேற. அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவரை போல் நாம் இங்கே வேலை பார்க்கலான்றாரு. கிறிஸ்துவை போல் பூர்ண புருஷராகும் வரைக்கும் நம்முடைய மனம் புதிதாகும்படி அவர் இந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர்கள், இந்த ஊழியங்களெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு எழுதியிருக்குல்ல. ஆக கிறிஸ்துவை போல் பூர்ண புருஷராக வரைக்கும் ஏன் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார், சகல சத்தியத்தையும் போதிக்கிறார், வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால நீங்கள் மனசு மட்டும் வேணும். நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், நான் என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியங்களும் நடப்பிக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்கிறேன் மறுபடியும், பலனடைந்து இந்த ஒரு இந்த ஒரு விதத்தில் தவிர வேறு எந்த விதத்திலும் நம்ம ஆவிக்குரிய பலனை பெற முடியாது. இந்த ஒரே வழி தான் பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதாயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஆதலால் பரிசுத்த ஆவியில் நிரம்புவதற்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ.